வணக்கம் நேயர்களே, ரோபோலிக்ஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது விக்ரம் ரவிசங்கர் மற்றும் ரகசிய தகவல்களின் நாயகன் ரோபோ. வழக்கம் போல நமக்காக நிறைய வெளிவராத செய்திகளும் செய்திகளாக்கப்பட்ட நிகழ்வுகளுடைய சுவாரஸ்யமான பின்னணி தகவல்களும் தயாராக இருக்கு. அதையெல்லாம் நம்ம ரோபோ கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வணக்கம் ரோபோ. வணக்கம் விக்ரம். என்ன ரோபோ, ஒரு வழியா தமிழக அரசியல் களம் இயல்பு நிலைக்கு வந்துடுச்சு போல. எங்க விக்ரம் வந்துச்சு? அதுதான் இன்னும் நொடிக்கு நொடி ஒவ்வொரு பிரச்சனையா வந்துகிட்டே இருக்கேன். தீர்றது மாதிரி தெரியல. அப்படியா? ஆனா செய்திகள்ல பரபரப்பு கொஞ்சம் கம்மியான மாதிரி தெரியுது. இப்போதைக்கு அப்படித்தான் இருக்கும். ஆனா தீ இன்னும் முழுசா அணையில விக்ரம். உள்ளுக்குள்ள கங்கு சூடாதான் இருக்கு. லைட்டா கிளறினாலே அனல் தெரிக்குது. அப்போ கிளற ஆரம்பிக்க வேண்டியது தானே? ஆரம்பிச்சுட்டா போச்சு. இலை கட்சி விரிசல மையமா வச்சு அரசியல் கட்சிகளுக்குள்ள நடக்கிற பல பரீட்சை, பிறந்தநாள் சிறப்பா அமையாததால அப்செட் ஆன அரசியல் பிரமுகர், பதவிக்காக அதிகாரிகளுக்குள்ள நடக்கிற மல்லுக்கட்டு, ரேஷன் அரிசி கடத்தலின் பின்னணி, முதல்ல என்னவனு கேளு. எல்லாமே நல்லா இருக்கே. நீ சொன்ன ஆர்டர்லயே போலாம். முதல்ல அரசியல் கட்சிகளுக்குள்ள நடக்கிற பலப்பரீட்சைன்னு சொன்னியே, என்னது? நீ அங்கதான் வருவான்னு எனக்கு தெரியும் விக்ரம். சொல்றேன் கேளு. இலை கட்சிக்குள்ள ஏற்பட்ட விரிசல சூரிய கட்சி எப்படி பயன்படுத்த போகுதுன்னு தெரிஞ்சுக்க அரசியல் விமர்சகர்கள் மட்டுமல்ல, பொதுமக்களும் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. ஆனா பிரச்சனையா அமைதியா வேடிக்கை மட்டும் பாக்குறதா காட்டிக்கிற சூரிய கட்சி உள்ளுக்குள்ள இலை கட்சி பிரதிநிதிகள் சிலரோட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிறதா தகவல்கள் வருது. இப்படி ஒட்டுமொத்தமா இலை கட்சின்னு சொன்னா எப்படி ரோபோ? ரெண்டு தரப்பு இருக்குல்ல. என்ன விக்ரம், சின்ன குழந்தை மாதிரி கேக்குற? இப்போதைக்கு மெஜாரிட்டியா இருக்கிற பக்கத்துல இழப்பு ஏற்படுத்துறது தானே மத்தவங்களுக்கு லாபம். புரியுது. அதிகாரத்துல இருக்கிற தரப்புன்னு சொல்ற. அவங்களுக்கு 122 பிரதிநிதிகளுடைய ஆதரவு இருக்கிறதா சொல்லப்படுது. முதன்மை பதவியில இருக்கிறவருக்கு பிடிக்காத குறிப்பிட்ட ஒரே சமூகத்தை சேர்ந்த 6 பிரதிநிதிகள் சூரிய கட்சியோட பேச்சுவார்த்தையில இருக்கிறதா சொல்லப்படுது. எவ்வளவு வேணும்னாலும் கொடுக்கறதுக்கு சூரிய கட்சியும் தயாரா இருக்காங்களாம். சூரிய கட்சி புதிய தலைவருடைய மருமகன் தான் தன்னுடைய டீம் மூலமா பேசிட்டு இருக்காராம். தேர்தல் நேரத்தில் அவர் மேற்கொண்ட பயணத்துக்கு திட்டம் போட்ட அதே டீம் தானே? அதே டீம் தான். அந்த 6 பிரதிநிதிகளும் சூரிய கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கணுங்கிறது தான் அவங்க டிமாண்ட். வெறும் 6 பேருடைய ஆதரவை வச்சு என்ன செய்வாங்க? அவங்க செய்ய வேண்டியதெல்லாம் பொறுமையா செஞ்சுக்குவாங்க. இப்போதைக்கு இலைக்கட்சி மெஜாரிட்டியை இழக்கணும், அவ்வளவுதான் அவங்களுடைய தேவை. 122 பேர்ல 6 பேர் போயிட்டா 116 பேர் தான் இருப்பாங்க. சோ மெஜாரிட்டி இல்லாம போயிடும், மறுபடியும் குழப்பமா ஆரம்பிச்சிடும். அந்த குழப்பத்தை ஏற்படுத்துறது தான் இப்போதைக்கு சூரிய கட்சிக்கு ஒர்க் பண்ற அந்த டீமோட டார்கெட். நல்ல மேட்ரு ரோபோ, அருமையா புரிஞ்சுது. ஆனா இதெல்லாம் நடக்கும்னு இலை கட்சிக்கு தெரியாதா? அவங்க முன்னெச்சரிக்கையா எதுவும் செய்யலையா? அது எப்படி செய்யாம இருப்பாங்க? அந்த மாதிரி ஏதாவது நடந்தா அதுக்கு மாற்று ஏற்பாடு செய்யறதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு தான் இருக்கு. இது புரியல, கொஞ்சம் தெளிவா சொல்லு. இலை கட்சியில இருந்து வெளியே போன இன்னொரு தரப்பு இருக்குல்ல? ஆமா, பெரிய குளத்துக்காரர் டீம். அவருக்கு அதிக மாசு இருக்கும்னு எதிர்பார்த்து அங்க போனவங்கள சிலர் தப்பு பண்ணிட்டோமோன்னு யோசிக்கிறாங்களா. அந்த மாதிரி ஆசிலேஷன்ல இருக்கிற சிலர் ரிட்டர்ன் ஆனா மறுபடியும் சேர்த்துக்கிற ஐடியால இலை கட்சி மெஜாரிட்டி டீம் இருக்கு. சோ இங்க இருந்து 6 பேர் போனா இன்னொரு தரப்புல இருந்து அதுக்கேற்ற எண்ணிக்கையில ஆட்களை இழுத்துடுவாங்க. மெஜாரிட்டி சஸ்டெயின் ஆயிடும். இப்போ முழுசா புரிஞ்சதா? நல்லா புரியுது ரோபோ. அரசியல் கட்சிகளுக்குள்ள பலப்பரீட்சை நடக்குதுன்னு நீ சொன்னது தப்பே இல்லை. அடுத்த மேட்டருக்கு போலாம். பிறந்த நாள் திருப்திகரமா அமையலன்னு சொன்னியே, சூரிய கட்சி புதிய தலைமைக்கு தானே? அடேங்கப்பா, அதிசயமான கண்டுபிடிப்பு தான். போ, நக்கல் பண்ணாம மேட்டருக்கு வா ரோபோ. அது வேற ஒண்ணுமில்ல விக்ரம். பொதுவா அரசியல் கட்சி தலைவர்களுடைய பிறந்த நாட்களை தொண்டர்கள் விமர்சையா கொண்டாடுறது வழக்கம். தன்னுடைய பிறந்த நாளை அந்த அளவுக்கு தொண்டர்கள் சிறப்பா கொண்டாடலங்கிறது தான் அவருக்கு வருத்தமா. ஆக தலைவருக்கு இணையான பதவிக்கு வந்தும் கூட அவரை முழுசா தங்களுடைய தலைவர்னு தொண்டர்கள் ஏத்துக்கல. அப்படி எடுத்துக்கலாமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. எப்படி எடுத்துக்கலாம்னு நீயும் நேயர்களுமே முடிவு பண்ணிக்கோங்க. வர்ற தகவல்களை சொல்றது மட்டும்தான் என்னுடைய வேலை. அப்போ தொண்டர்கள் மனநிலையை பத்தி உனக்கு தகவல் எதுவும் வரல? தொண்டர்கள்னு அவங்க கட்சிக்குள்ள இருக்கிறவங்களை பத்தி மட்டும் யோசிக்காத விக்ரம். அரசியல் கட்சி தலைவர்கள் பிறந்த நாளுக்கு தேசிய தலைவர்கள்லாம் கூட வாழ்த்து சொல்றது வழக்கம். அந்த மாதிரி எல்லாம் தனக்கு வாழ்த்து வரும்னு இவர் எதிர்பார்த்திருந்தாராம். ஆனா கூட்டணி கட்சி தலைவர்கள் சிலரே வாழ்த்து தெரிவிக்கல. அடடா, அப்புறம் அப்செட் ஆகாம என்ன பண்ணுவாரு? ஆனா சமீப காலமா அவருக்கு சாதகமான சில விஷயங்களும் கட்சிக்குள்ள நடந்துகிட்டு இருக்கிறதா தகவல்கள் வருது. அது என்னது? சூரிய கட்சி பெரிய தலைவருக்கு நெருக்கமான அவருடைய ஆதரவாளர்கள் சிலர் கொஞ்சம் கொஞ்சமா புதிய தலைவரான அவருடைய மகன் பக்கம் சாய ஆரம்பிச்சுட்டாங்களாம். பெரியவருக்கு ஆதரவானவங்கன்னா பேராசிரியர் பெயர் கொண்ட இன்னொருத்தர், ஆர்காட்டாரு, நையாண்டி பேச்சாளர், அவங்க எல்லாருமா? அவங்க எல்லாரும் தான். அதுலயும் குறிப்பா பேராசிரியர் பெயர் கொண்ட இன்னொருத்தர் எப்பவுமே புதிய தலைவர் கூடவே தான் இருக்காராம். இடையில கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மாவட்ட பொறுப்பு கூட பறிக்க போறதா பேச்சு அடிபட்டுச்சு, அவர் தானே? ஒருவேளை அதுதான் அவருடைய மாற்றத்துக்கு காரணமா இருக்குமோ? அது மாதிரி நிறைய காரணங்கள் இருக்கு விக்ரம். பெரியவருடைய உடல்நிலையும் இனிமே ஃபியூச்சர் புதிய தலைவர் கையில தாங்கிறதும் தான் முக்கியமான காரணம். ஆமாமா, அரசியல்ல வரலாறு மட்டும் இல்ல, எதிர்காலமும் ரொம்ப முக்கியம்ல. இப்படியே ஊர்வம்பு இழுத்துக்கிட்டே இருக்கியே, உன் எதிர்காலத்தை யோசிச்சு பாத்தியா?
என்ன ரோபோ அங்கங்கே சுற்றி கடைசியில் என்கிட்ட வர்ற? அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். நீங்கள் அடுத்த மேட்ரு ஆரம்பிங்க. அடுத்து என்னங்கிறத நீயே சொல்லிட. அதான் முதல்ல பட்டியலிட்டியே. அடுத்தது பதவிக்காக அதிகாரிகளுக்குள்ள நடக்கிற மல்லுக்கட்டு தானே, ஆரம்பி. இப்போ இருக்கிற டைம்ல அதை சொல்லி முடிக்க முடியாது விக்ரம். ஒரு பிரேக் போயிட்டு வந்து பார்த்துக்கலாம். அதுவும் சரிதான். நேயர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திக்கலாம். இது ரோபோலிக்ஸ் நிகழ்ச்சி. ரோபோலிக்ஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம் நேயர்களே. சொல்லு ரோபோ, பதவிக்காக மல்லு கட்டுற அதிகாரிகள் அப்படின்னு அது காக்கி உயரதிகாரிகள் தானே? சூப்பர் விக்ரம், சரியா சொன்ன. எப்படி உன் கூட இவ்வளவு நாள் பழகிட்டு இதை கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயமா என்ன? ரைட், ஓகே, நம்ம விஷயத்துக்கு வருவோம். எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அதிகாரத்துல உள்ளவங்களை சந்திச்சு முக்கிய பொறுப்புகளை வாங்க உயரதிகாரிகள் முயற்சி செய்யறது வழக்கம். அதுவும் காக்கி உயரதிகாரிகளை பத்தி சொல்லவே தேவையில்லை. இலை கட்சியினுடைய மறைந்த முன்னாள் தலைமை மூலமா மாநில காக்கி தலைமை பதவி நீட்டிப்பு பெற்றதும் அப்படித்தான். ஆனா கடந்த தேர்தலில் தான் கதை மாறி போச்சே. அதுக்கும் நான் சொன்ன அணுகுமுறை தான் காரணம். சூரிய கட்சிக்கு தான் வெற்றின்னு சில கருத்து கணிப்புகள் வந்ததை நம்பி ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே அங்க போய் நின்னதால சில சிக்கல்ல மாட்டிக்கிட்டாங்க. ஆனா அப்போ சிக்கல்ல மாட்டின பலர் இலைத்தலைமை மறைவுக்கு பிறகு மறுபடியும் பதவியை வாங்க முயற்சி செய்யறாங்களாம். அவங்களையும் அந்த பழைய கதையையும் விடுறோப்போ. எல்லார பத்தியும் சொல்லணும்னா நமக்கு டைம் பத்தாது. இப்போதைக்கு எந்த பதவிக்கு போட்டி அதிகமா இருக்கு, யார் யாரெல்லாம் போட்டி போடுறாங்க? குறிப்பிட்ட 2 பதவிக்கு போட்டி பலமா இருக்கு. ஒரு பதவிக்கு வரணும்னு சிலரும், இன்னொரு பதவிக்கு வந்து மாட்டிக்க கூடாதுன்னு சிலரும் படாத பாடுபடுறாங்க. ஒரே குழப்பமா இருக்கு. எந்த பதவி வேணும்னு நினைக்கிறாங்க, எந்த பதவி வேண்டாம்னு நினைக்கிறாங்க? தெளிவா சொல்லு. அப்படியே யார் யாரெல்லாம் ரேஸ்ல இருக்காங்கன்னு சொல்லு. யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்றேன், அவங்கள பயன்படுத்திக்க யார் நினைக்கிறாங்கன்னு சொல்றேன், பதவிகள் என்னன்னு சொல்றேன். குறுக்கிடாம பொறுமையா கேளு. சூப்பர் ரோபோ, ஸ்டார்ட் பண்ணு. மாநில தலைமை காக்கி பதவிக்கு நிறைய உயரதிகாரிகள் போட்டி போடுறாங்க. கடந்த நிகழ்ச்சியிலேயே இதை நாம சொல்லியிருந்தோம். இப்போ அதுல புதுசு என்னன்னா, அந்த பதவிக்கு முயற்சி செய்யற சிட்டி தலைமை காக்கிய பால்துறை ஆய்வதிகாரி, அதாவது சினிமாவில் நடிச்ச அதிகாரி அழைச்சிட்டு போய் இலைக்கட்சி பிரமுகர் ஒருத்தரை சந்திச்சிருக்காரு. சந்திச்சு என்ன பண்ணாரு? என்ன பண்ணிருப்பாரு, நம்மளாலதான் சார் பார்த்து ஏதாவது செய்யுங்கன்னு சொல்லியிருப்பாரு. ஆனா அவரை மட்டும் அந்த அதிகாரி அழைச்சிட்டு போகல. சிட்டிங்ல இருக்கிற மாநில தலைமை காக்கியையும் அதே மாதிரி அந்த பிரமுகர்கிட்ட கூட்டிட்டு போய் பேசியிருக்காரு. இவருக்கு ஏன் இந்த வேலை? எதுக்கு 2 பேரையும் கூட்டிட்டு போகணும்? 2 பேர்ல யாருக்கு பதவி கிடைச்சாலும் தனக்கு சாதகமா அவங்கள வச்சு ஏதாவது காரியம் சாதிக்கலாம்னு தான். ஆனா பாவம், அவர் கூட போன 2 பேருக்குமே அந்த விஷயம் தெரிஞ்சு போச்சு. நம்மளை மட்டும் கூட்டிட்டு போகலன்னு தெரிஞ்சு போச்சோ? என்னாச்சு அப்புறம்? 2 பேருமே செம்ம கடுப்புல இருக்காங்களாம். கூட்டிட்டு போன மனுஷன் என்ன செய்யறதுன்னு தெரியாம 2 அதிகாரிகளையும் சந்திக்கிறத அவாய்ட் பண்ணிட்டு இருக்காராம். எதையோ பிடிக்கு போய் ஏதோ ஆன கதையா இருக்கே. சரி, அதை விடு. இன்னொரு பதவிக்கு ஆளே கிடைக்கலன்னு சொன்னியே, அது என்னது? இருக்கிறதுலேயே பவர்ஃபுல்லான பதவி அது. கொஞ்சம் உளவுத்துறை தலைமை பதவியா? சூப்பர் விக்ரம், அதேதான். கடந்த சில நாட்களா அந்த பதவி காலியா இருக்கு. யாருமே அதை ஏத்துக்க தயாரா இல்லையா. ஏற்கனவே அந்த பதவியில இருந்தவர் என்னானாரு? சில நாட்களுக்கு முன்னாடி லீவ்ல போனவர் மறுபடியும் அந்த பதவிக்கு வரவே மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாராம். சரி, ஆளும் தரப்புக்கு வேண்டப்பட்டவங்க யாருக்காவது அந்த பதவியை கொடுத்துருக்கலாமே. அப்படி நினைச்சுதான் அவங்களுக்கு வேண்டியவரான ஐஎஸ் கூடுதல் தலைவரை கூப்பிட்டு பேசியிருக்காங்க. ஆனா அவரும் எஸ்கேப் ஆயிடுவாருன்னு பேச்சு அடிபடுது. என்ன ரோபோ இது, காக்கி துறைக்கு வந்த சோதனை? இதுக்கே இப்படிங்கிறிய, இன்னொரு கதையை சொன்னா அவ்வளவுதான். ஒன்லைன் சொல்றேன் கேளு. காக்கிய கண்டா ரவுடிகள் பயப்படணும், ஆனா ரவுடிகளை கண்டா காக்கியே பயப்படுதான். இது என்ன புது கதையா இருக்கு? எங்க, எந்த ஊர்ல? கோழிப்பண்ணை மாவட்டத்தில் விக்ரம். மாதொரு பாகனால் புகழ்பெற்ற ஊர்ல சில வருஷங்களுக்கு முன்னாடி ஆள் கடத்தல், கூலிக்கு கொலை செய்யறது, கட்ட பஞ்சாயத்து, வழிப்பறின்னு ரவுடிகள் ராஜ்யம் நடந்துட்டு இருந்துச்சு. இதனால பொதுமக்கள் அச்சத்துல இருந்தாங்க. அந்த சமயத்துல அந்த ஊர்ல இருந்த 2 ரவுடி கோஷ்டிகளுக்கு இடையில மோதல் மூண்டதால மாறி மாறி கொலைகள் நடந்தது. இதனால கோஷ்டிகள்ல ஆட்கள் குறைஞ்சி கடைசியா அந்த கோஷ்டி தலைமைகளே வெட்டி கொலை செய்யப்பட்டாங்க. இதுக்கு பின்னாடி விழிச்சுக்கிட்ட காக்கிகள் குண்டாஸ் நடவடிக்கை எடுத்த பிறகு மீதி இருந்த ரவுடிங்க ஊரை விட்டே ஓடிட்டாங்க. கடந்த 5 வருஷமா அந்த ஊர் ஜனங்க நிம்மதியா இருந்தாங்க. ஓ, இது வரைக்கும் சொன்னது பிளாஷ்பேக்கு. சரி, லைவுக்கு வா. கடந்த 4 மாசமா மாதோருபாகன் ஊர்ல ரவுடிகள் நடமாட்டம் அதிகமாயிடுச்சான். குண்டாஸ்ல உள்ள போன சிலர் வெளியே வந்தது மட்டும் இல்லாம உள்ளூர் அரசியல் பிரபலத்தின் ஆதரவுல மறுபடியும் அட்ராசிட்டி ஆரம்பிச்சிட்டாங்களாம். அப்படி என்னெல்லாம் செய்யறாங்க? டாஸ்மாக் பார்கள்ல கத்தியை காட்டி மிரட்டி ஓசி சரக்கு அடிக்கிறது தொடங்கி ரோட்ல நடந்து போறவங்களை மிரட்டி பணம் பறிக்கிறது வரைக்கும் அடாவடி அதிகமாகிட்டே போகுதான். இது மட்டும் இல்லாம சினிமா காட்சி மாதிரி நடு ரோட்ல மோதிக்கிறது, மது பாட்டில்களால தாக்கிக்கிறதுன்னு பட்டியல்கள் நீண்டுகிட்டே போகுதான். அடேங்கப்பா, அந்த ஊருக்கு போனா லைவா ஆக்ஷன் படம் பார்க்கலாம் போல. காக்கிகள் எதுவும் பண்ணலையா என்ன? சட்டத்தை மீறின ரவுடிய காக்கிகள் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போனாங்களாம். அப்போ ஸ்டேஷனுக்கே போன அந்த ரவுடியோட சகாக்கள் டியூட்டில இருந்த காக்கிகளை மிரட்டியிருக்காங்க. ஏற்கனவே இப்படி நடவடிக்கை எடுத்த அதிகாரிய வேற ஸ்டேஷனுக்கு தூக்கி அடிச்ச கதை உங்களுக்கு தெரியுமா? அந்த மாதிரி நிலைமை வரணுமான்னு மிரட்டினது மட்டும் இல்லாம அந்த ரவுடியையும் கூட்டிட்டு போயிட்டாங்களாம். அட பாவீங்களா,
2 குரூப் ரவுடிகளுக்கும் அரசியல் செல்வாக்கு இருக்குதா என்ன? ஆமா விக்ரம், லாரி பற்றைய இருப்பிடமாக்கி இருக்கிற ரவுடிக்கும் மாங்கூட்டையே சொந்தமாக்கிக்கிட்டு இருக்கிற ரவுடிக்கும் அரசியல் பிரபலத்தின் ஆசி தொடர்றதால அட்டகாசம் அதிகமாகிட்டே போகுதான். ரவுடிசத்தை ஒழிப்பேன்னு சவால் விட்ட மறைந்த இலை தலைமைக்கு கட்டுப்பட்டு இருந்த அரசியல் பிரபலம் இப்போ ரவுடிகளுக்கு ஆசி வழங்க தொடங்கி இருக்கிறது காக்கிகள் மத்தியில அதிருப்தியா அதிகரிச்சிருக்கு. இது எதுல போய் முடியும்னு தெரியலையே. ஏதாவது ஏடா கூடமா நடக்கிறதுக்கு முன்னாடி நடவடிக்கை இருந்தா நல்லா இருக்கும். சரி, அடுத்து. குழுகுழு மாவட்டத்துல கிராம மக்கள் வசதிக்காக இயக்கப்படுற பேருந்துகள்ல பயணச்சீட்டு மோசடி நடக்கிறதா சொல்லியிருந்தோம், ஞாபகம் இருக்கா? ஏன் இல்லாம, பயணிகள் இறங்கும் போது பயணச்சீட்டுகளை திரும்ப வாங்கி மற்றவங்களுக்கு கொடுக்குறாங்கன்னு சொன்னியே, அந்த மேட்டர் தானே? அதேதான். அந்த விவகாரத்தை நாம வெளியிட்ட பிறகு பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. என்னதெல்லாம் வந்துச்சு, வரிசையா சொல்லு. ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் தங்களுடைய சொந்த விடுப்புகளை எடுத்துக்கிறதுக்கு பணியமைப்பாளருக்கு 500 ரூபாய் லஞ்சம் கொடுக்கணுமா? தங்களுக்கு தேவையான கிராமங்கள் கோவை, ஈரோடு, திருப்பூர் மாதிரியான சமவெளி பிரதேசங்கள் வழித்தடங்களா அமையணும்னா அதுக்கு 15,000 ரூபாய் வரைக்கும் பணி அமைப்பாளருக்கு லஞ்சமா கொடுக்கணுமா? அட பாவமே, எல்லா மட்டத்திலையும் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கத்தான் செய்யுது. இதுல சுவாரஸ்யம் என்னன்னா, நாம வெளியிட்ட செய்தியால கொந்தளிச்ச டிரைவர் கண்டக்டர்கள் நாங்க என்ன சும்மாவா டிக்கெட் மோசடி செய்யறோம், இந்த மாதிரி எவ்வளவு செலவு இருக்குன்னு தெரியுமான்னு புலம்பின விஷயங்கள் தான் இதெல்லாம். அடப்பாவீங்களா, உணர்ச்சிவசப்பட்டு தானா வந்து மாட்டிக்கிட்டாங்களே. சரி, நெக்ஸ்ட் ரெஸ்ட். போதும் விக்ரம், ஒரு பிரேக் போயிட்டு வந்து கண்டினியூ பண்ணலாம். ஓகே ரோபோ, கடைசி செக்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். ஏதாவது ஸ்பெஷலாக இருந்தால் நல்லா இருக்கும். நம்ம நிகழ்ச்சியில இடம்பெறும் தகவல்கள் எல்லாமே ஸ்பெஷல் தான். இதுல இன்னும் சிறப்பா என்ன எதிர்பார்க்கிற? வீக்கெண்ட் அதுவுமா சாப்பிட்டதும் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்காம நீ சொல்ற தகவல்களை கேட்கறதுக்காக உன்னோட ரசிகர்கள் காத்திருக்காங்க. நீ என்ன ரோபோ இப்படி கேட்டுட்ட? சாப்பாடுனது தான் ஞாபகத்துக்கு வருது. அரிசியில இருந்து ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். என்ன ரோபோ, அந்தாதி மாதிரி விட்டதுல இருந்து துவங்க ஆரம்பிச்சுட்ட? வர வர கலக்கிறப்போ. பொறாமப்படாத விக்ரம், விஷயத்துக்கு வருவோம். தமிழகத்துல இருந்து கேரளாவுக்கு தமிழக ரேஷன் அரிசி கடத்தப்படுறதை கேள்விப்பட்டிருப்பில்ல? ஆமா, நாமளும் நாள் தவறாம தமிழக கேரள எல்லையை இணைக்கிற எல்லா பார்டர்கள்ல இருந்தும் செய்திகள் வர்றதை ஒளிபரப்புறோமே. அதேதான் விக்ரம், இதுக்கு காரணம் என்னன்னு நினைக்கிற? கேரளாவுக்கு தமிழக ரேஷன் அரிசியோட தேவை அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கிண்டல் தான் வேணாங்கிறது. இங்க கிடைக்கிற இலவச அரிசியை மூட்டை மூட்டையா கடத்துறதும், அதை கேரள மக்கள், குறிப்பா கேரளா ஹோட்டல்காரங்க குறைஞ்ச விலையில வாங்குறதும், அதை இட்லி தோசையா உருமாற்றி கொள்ளை லாபம் சம்பாதிக்கிறதும் எல்லோருக்கும் தெரியும். எல்லாத்துக்கும் தெரியறது தானே ரோபோ, எனக்கும் தெரியும். அதான் எனக்கு தெரிஞ்சதை சொன்னேன். உனக்கு தான் யாருக்குமே தெரியாதது தெரியும்னு வெயிட் பண்றோம். அதாவது விக்ரம், அரிசி கடத்தல தடுக்க மாவட்டம் வாரியா வட்ட வழங்கல் துறையோட பறக்கும் படை இருக்கு தெரியுமா? அவங்க வேலையை ரேஷன் அரிசி கடத்தல் பதுக்களை தடுக்கிறதும், வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற மக்களுக்கு ரேஷன் அரிசி முறையா வழங்குறத கண்காணிக்கிறதும் தான். சரி, அந்த துறைக்கு இப்ப என்ன? இரு விக்ரம், இதோட சம்பந்தப்பட்ட இன்னொரு பிரிவையும் சொல்லிடுறேன். உணவு பாதுகாப்பு மற்றும் கடத்தல் தடுப்பு பிரிவு. முதல்ல சொன்னது வருவாய்த்துறையோடது, 2வது பிரிவு காக்கித்துறையோடது. அப்போ இந்த வாரம் இந்த 2 துறைக்கு தான் ஆப்புங்கிறது புரியுது. ஆனா நல்லா கோர்த்து விடுற ரோபோ, வாழ்க உன் தொண்டு. உண்மைதான் விக்ரம், இந்த 2 பிரிவுல காக்கித்துறையோட பிரிவுக்கு தான் வெயிட் அதிகம். வெயிட்னா எப்படி ரோபோ, பவரை சொல்றியா? பவர் என்னமோ எல்லாம் ஒண்ணுதான். ஆனா காக்கித்துறையோட உணவு பாதுகாப்பு மற்றும் கடத்தல் தடுப்பு பிரிவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பவர் இருக்கு. என்ன ரோபோ, எதுக்கு அவ்வளோ லென்த்தா போற? மக்களுக்கு புரியுற மாதிரி ஷார்ட்டா ஃபுட்செல்னு சொல்ல. நானும் அதைத்தான் விக்ரம் சொல்ல வந்தேன். அந்த ஃபுட்செல்லுக்கு என்ன அதிக பவர்னா, வருவாய்த்துறையோட பறக்கும் படை தவிர தமிழக கேரள எல்லை இணைப்பு செக் போஸ்ட்கள்ல பிடிக்கிற ரேஷன் அரிசியை இந்த ஃபுட்செல்ல தான் ஒப்படைக்கணும். அவங்க தான் கேஸ் போடுவாங்க. சரியா புரிஞ்சுதா? தெளிவா புரிஞ்சுது. ஆனா என்ன சொல்ல வர்றேன்னு மட்டும்தான் இன்னும் புரியல. நான் என்னத்தை பெருசா சொல்ல போறேன்? முன்னாடியே ஒரு கேள்வி கேட்டேனே, கேரளாவுக்கு அரிசி கடத்தலுக்கு யார் காரணம்னு நினைக்கிறேன்னு. போச்சுடா, இப்போ புரியுது. இந்த வாரம் ஃபுட்செல் வாரம்னு. அவ்வளவுதான் விக்ரம், இந்த ஃபுட்செல் தான் அரிசி கடத்தலுக்கு முக்கிய காரணம். அரிசி கடத்தலை தடுக்கத்தானே அந்த பிரிவு. அப்புறம் அரிசி கடத்தலுக்கு அவங்களே காரணம்னா எப்படி? வழக்கம் போல வேலியே பயிர மேய்தா? ஆமா விக்ரம், முதல்ல பயிர மேயறது பறக்கும் படை, 2வது ஃபுட்செல் விங். கொடுமையான விஷயம்தான். சரி, எங்க, எப்படி, எதுக்கு, ஏன் பண்றாங்க? நீயும் வழக்கம் போல உன்னோட கேள்விகளை அடிக்கிட்ட. ஒரு ஒன்னொன்னா சொல்றேன். பறக்கும் படைக்கு ரேஷன் அரிசி குடோன்கள், ரேஷன் கடைகள், வியாபாரிகள் கிட்ட இருந்து மாசம் மாமூல் போகுது. குறைஞ்சது ஒரு மாவட்ட பறக்கும் படைக்கு மாசம் 5 லட்சம் வரைக்கும் போகுதான். அதனால குடோன்ல இருக்கிற ரேஷன் அரிசி கடைக்கே வராம வியாபாரிங்க கைக்கு போயிடுதான். அது ரைட்டு. அவங்களுக்கு மாசம் மாசம் கேஸ் பிடிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும்ல, கணக்கு காட்டணும்ல வேலை பார்த்தோம்னு. அதுக்கு என்ன கணக்குக்கா பஞ்சம்? மாசம் மாமூல் கொடுக்கிற வியாபாரிங்க மாமூலா கொஞ்சம் அரிசியையும் 2-3 பேரையும் கணக்கு காண்பிப்பாங்க. அடப்பாவமே, ஆட்களையும் அரிசியையும் கணக்கு காட்டுறாங்க. அப்புறம் அங்கதான் நம்ம ஃபுட்செல்லோட பாட்டு வருது. அப்படி பறக்கும் படை பிடிக்கிற ஆளுங்களும் அரிசியும் ஃபுட்செல்லுக்கு தான் வந்தாகணும். அதுதான் விதி. சரி, வருதுன்னே வச்சுக்குவோம். அவங்க அந்த அரிசியை என்ன பண்ணுவாங்க? வேற என்ன செய்வாங்க? திருப்பி கொடுப்பாங்க. திருப்பினா?
எந்த வியாபாரி கிட்ட பிடிச்சாங்களோ அதே வியாபாரிக்கு திருப்பி கொடுப்பாங்க. ஓ, இது அந்த திருப்பியா? ஆமா விக்ரம், அதே மாதிரி தான். எந்த செக் போஸ்ட்ல கடத்தல் அரிசி பிடிச்சாலும் அதை ஃபுட்செல்ல தான் ஒப்படைக்கணும். அதை அவங்க வாங்கி வியாபாரிக்கிட்டயே திருப்பி கொடுத்துடுவாங்க. இல்லனா அளவை குறைச்சி கொடுத்து சின்ன கேஸா போட்டு கதையை முடிச்சிருவாங்க. சரி, இதுல ஃபுட்செல்லுக்கு என்ன லாபம் ரோபோ? நல்லா கேட்டப்போ, ஒரு மாவட்டத்துக்கு ஒரே ஒரு ஃபுட்செல் தான். அதுக்கு ஒரு இன்ஸ்பெக்டர், 10 பேர் கொண்ட விங், மாவட்ட எஸ்பி கண்ட்ரோல்ல வரும். ஆனா அரிசி கடத்தல் வியாபாரிகள் கிட்ட இருந்து ஃபுட்செல்லுக்கு மட்டும் மாசம் அதே 5 லட்சம் மாமூல் கராரா போகுது. எப்படி ரோபோ? 2 பிரிவுக்கும் 5-5 லட்சம்னா 10 லட்சத்தை கொடுத்துட்டு அந்த வியாபாரி எப்படி கடத்தல் அரிசியில லாபம் பாக்குறாரு? நல்லா கேட்டப்போ, அரிசி விலையில்லா அரிசி, அது குடோன்ல இருந்து வியாபாரி கைக்கு கிலோ 5 ரூபாய்க்கு வருது. ஒரு டன் அரிசி கணக்கை எடுத்தோம்னா 1000 கிலோவுக்கு 5000 ரூபாய். அந்த அரிசி கேரளாவுக்குள்ள போச்சுன்னா 1 கிலோ 20 ரூபாய் முதல் 30 ரூபாய் வரைக்கும் விலை போகும். சராசரியா 25 ரூபாய்னு வச்சுக்கிட்டாலும் 25000 ரூபாய். ஒரு டன்னுக்கு 20000 ரூபாய் சுளையா லாபம். ஒரு வியாபாரி ஒரு நாளைக்கு குறைஞ்சது 10 டன் எல்லாம் ஈஸியா கடத்துவார். அப்போ ஒரு நாள் லாபம் மட்டும் 2 லட்சம், மாசம் 60 லட்சம். லஞ்சமா கொடுக்கப்படுறது வெறும் 10 லட்சம் தான். மிச்சம் 50 லட்சம் இருக்கு. இதுல லாரி வாடகை, அங்கங்க சின்ன சின்னதா கொடுக்குற லஞ்சம்னு 5 லட்சம் வச்சுக்கிட்டாலும் தினசரி அரிசி கிடைக்காத நிலைன்னு எல்லாத்தையும் கழிச்சா ஒரு அரிசி கடத்தல் வியாபாரிக்கு சராசரியா குறைஞ்சது மாசம் 30 லட்சம் ரூபாய் லாபம். இந்த கணக்கு சின்னதா போட்டது, ஆனா கொள்ளை இன்னும் அதிகம். எப்பா, விலையில்லா அரிசிக்கு இத்தனை விலையா? எப்படி ரோபோ இவ்வளோ அரிசி கிடைக்கும்? மக்களுக்கும் கொஞ்சம் கொடுக்கணும்ல? கொடுக்கணும் தான். ஒரு ரேஷன் கார்டுக்கு 35 கிலோ, அதுல ரெகுலரா வாங்குறவங்களுக்கு மாசம் 10 கிலோ தான் கொடுப்பாங்க. மற்ற கார்டுகள் எல்லாத்துக்குமான கணக்கு வியாபாரி கிட்ட தான் இருக்கும். அட பாவீங்களா, அரசு சம்பளத்தை வாங்கிக்கிட்டு இப்படி அரசுக்கே துரோகம் பண்ணலாமா? என்ன பண்றது விக்ரம், இப்படிதான் நடக்குது. சரி ரோபோ, ஒன்று கேட்டா கோச்சிக்க மாட்டியே. அடுக்கடுக்கா புள்ளி விவரத்தை சொல்ற, ஆனா என்ன விக்ரம், உனக்கு உதாரணம் சொல்லணும் அவ்வளவுதானே, சொல்லவா? நல்லா புரிஞ்சுக்கிட்ட ரோபோ. உதாரணம் சொன்னா தானே உனக்கு வெயிட்டு, சொல்லு. அரிசி கடத்தல்ல தமிழக கேரள எல்லை இணைப்பு மாவட்டங்களை உதாரணமாக்கினாதான் என்னோட ரசிகர்களுக்கு திருப்தி வரும். என்ன, தேனி மாவட்டம் தானே? கேரள எல்லை இணைப்பு மாவட்டம்னா நீ வழக்கமா அங்கதானே வந்து நிப்ப. நீ ஆசைப்பட்ட மாதிரியே தேனி மாவட்டத்தை உதாரணமாக்கிடலாம். உத்தமர்கள் நிறைஞ்ச பாளையத்துல தான் இந்த ஃபுட்சல் இருக்கு. இதுக்கு சின்னமனூர்காரர் தான் இன்ஸ்பெக்டர். 3-4 வருஷமா ஒரே இடத்துல இருந்து வாங்கி கூச்சிக்கிட்டு இருக்கார். அவரோட படையில இருக்கிறவங்க எல்லோருமே திருச்சி, கும்பகோணம், சேலம், நாகர்கோயில்னு சொந்த ஊரை கொண்டவங்க. தேனி மாவட்ட ஃபுட்சல் வருமானத்தை பார்த்து பல இடங்கள்ல காசு கொடுத்து இங்க வந்து இந்த அசுத்துறாங்க. போதும் ரோபோ, இத்தனை உதாரணம் போதும். ஆமா, பிடிச்ச அரிசிய திரும்ப கொடுத்துருவாங்கன்னு சொன்னியே. ஓ, அதுக்கும் விளக்கம் வேணுமா? சொல்றேன். தமிழக கேரளா எல்லையை இணைக்கிற குமிழி சோதனை சாவடியில கேரளாவுக்கு கடத்த இருந்த 3.5 டன் ரேஷன் அரிசியை டெம்போ வண்டியோட செக் போஸ்ட்ல பிடிச்சாங்க. 3500 கிலோ. உடனே தகவல் தெரிஞ்சு ஃபுட்சல் டீம் வந்து வாங்கிக்கிட்டு போனாங்க. மறுநாள் செய்தியை பார்த்தா 500 கிலோவை கணக்கு காட்டிட்டு 3000 கிலோவை அமுக்கிட்டாங்க. அதாவது வியாபாரிகிட்டயே திருப்பி கொடுத்துட்டாங்க. அவ்வளோ விசுவாசம் இல்லையா ரோபோ? ஆமா விக்ரம், இதனால செக் போஸ்ட்ல ஒழுங்கா வேலை பார்க்க முடியாம காக்கிகள் மனசுடைஞ்சு போயிருக்காங்களாம். ஏன், அவங்களுக்கு என்ன? கடத்தல் அரிசியை பிடிச்சா திரும்ப கடத்தினவங்கிட்டயே போய் சேரும். அதுக்கு நாமளும் எதையாவது வாங்கிக்கிட்டு பேசாம அரிசியை கேரளாவுக்குள்ள விடலாம்னு முடிவுக்கு போயிடுறாங்களாம். இதுதான் மனசொடிஞ்சவங்க பண்ற வேலையா? ஆக தேனி மாவட்ட ஃபுட்சல் மேல மாவட்ட எஸ்பி ஒரு கண்ணு வைக்கணும் இல்லையா? அங்க மட்டுமல்ல விக்ரம், எல்லையை இணைக்கிற பகுதிகளில் இருக்கிற ஃபுட்சல்களோட சேர்த்து வட்ட வழங்கல் துறையோட பறக்கும் படைகள் மேலையும் மாவட்ட ஆட்சியர்கள் கண் வச்சா ரேஷன் அரிசி கடத்தல் குறையும். தமிழக மக்களுக்கு தமிழக அரசு கொடுக்கிற விலையில்லா அரிசி தங்கு தடையின்றி கிடைக்க இதுதான் ஒரு வழி. வேடிக்கையை பார்த்தியா ரோபோ? கண்காணிப்பு பிரிவுகளையே கண்காணிக்க வேண்டி இருக்கு. சரி, இது வரைக்கும் சொன்ன தகவல்களுக்கு நன்றி ரோபோ. அடுத்த நிகழ்ச்சியில சந்திக்கலாம். நேயர்களே, நம்ம நிகழ்ச்சி தொடர்பான உங்கள் கருத்துக்களை robo@newgenmedia.in மின்னஞ்சல் முகவரிக்கு எழுதி அனுப்புங்க. மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.